ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம மனித இனத்தில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நிறைய வகையான மக்கள் இருப்பாங்க. சிங்கிள், கமிட்டட், மேரீடு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் கோவர்ஸ், படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு மக்களை நிறையா வகையில் பிரிக்கலாம். பட் ஒரு ஸ்பெஷலான வகையான மக்கள் இருக்காங்க, ஒரு ஸ்பெஷலான வகையான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், வலி இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பல காயங்கள் இருக்கும், பல தோல்விகள் இருக்கும், பல தூங்காத இரவுகள் இருக்கும். அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும். பட் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்காது, ஒரு வேலை. அந்த இனத்துக்கு பேர் தான் வேலையில்லா பட்டதாரி, விஐபி. என்ன தான் கெத்தாக சொல்லிக்கிட்டாலும் எவ்வளோ வலிக்கும் இல்லை? யாரை பார்த்தாலும் சரி, எவனை பார்த்தாலும் சரி, என்னப்பா வேலை இல்லையா? ரோட்டில் போகிறவன்லாம் கேட்பான், சின்ன குழந்தை கூட கேட்கும், யாருன்னே தெரியாதவங்க கேட்பாங்க, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் கேட்பாங்க, எங்கே போனாலும் கேட்பாங்க, தூங்கி எந்திரிச்சோடனே கூட கேட்பாங்க, ஏன்பா உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு. நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு கூட இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க, உனக்கு வேலை இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் கேட்பாங்க. +2 முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் விவரமே தெரியாது. அப்பா வந்து நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, டே உனக்கு நான் 2 சாய்ஸ் தரேன், நீ பிஇ படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஇலாம் வேணாம்ப்பா, இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விவரம் கூட தெரியாமல் இன்ஜினியரிங் எடுத்திருப்போம். காலேஜ் போகும், ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே செம்ம அழகாக இருக்கும், கனவு உலகம் மாதிரி தான் இருக்கும். காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா கொஞ்சம் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண கஷ்டப்பட்டிருப்போம், கொஞ்சம் புக்ஸ்லாம் பெருசாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியாதுங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டிருக்கோம். பட் நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் லைஃப்னு சொல்லிட்டு காலேஜ் லைஃப் செம்மையாக ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் செகண்ட் இயர் வரும், ஓகே நமக்கு கீழே ஜூனியர்ஸ் வந்துட்டாங்க, காலேஜ் லைஃப்பில் நாமளும் ஒரு வருஷம் தாண்டிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கும். செகண்ட் இயர் செம்ம ஜாலியாக போகும், எந்த கஷ்டமே இருக்காது, எதை பற்றியும் பயம் இருக்காது. நமக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் இருப்பாங்க, அப்படியே ஜாலியாக போகும் வாழ்க்கை. அப்புறம் தேர்ட் இயர் வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் செம்ம க்ளோஸ் ஆகிருப்போம். நமக்கு மேலேயும் சீனியர்ஸ் இருக்காங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குது காலேஜ் விட்டு வெளில போக, இன்னும் 2 வருஷம் இருக்குது காலேஜ் விட்டு வெளில போகன்னு சொல்லிட்டு அந்த பயமும் இருக்காது. காலேஜ்லேயே நம்ம ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தான் காலேஜ் லைஃப் போயிட்டுருக்கும். இது வரைக்கும் செம்மையாக போயிட்டு இருந்த காலேஜ் லைஃப் ஃபைனல் இயர்னு ஒன்று வந்தோடனே கூடயே ஒன்று வரும், பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருஷமாக அப்பா அம்மா நமக்கு கால் பண்ணியிருப்பாங்க, என்னப்பா தம்பி சாப்பிட்டியா, என்ன பாப்பா சாப்பிட்டியா, எப்படி போச்சு நீ கிளாஸ் அப்படின்னு மட்டும் கேட்டவங்க. ஃபைனல் இயர்னு ஒன்று வந்த உடனே கூட இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, அடுத்து ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியாப்பா, என்னாச்சு, ஏதாவது வேலை கிடச்சிதா, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாமளும் அட்டன் பண்ணிட்டுருக்கம்மா, ஏதோ அட்டன் பண்ணிட்டுருக்கேன்ப்பா, இது 1 வாரத்தில் இன்னொரு கம்பெனி வருது, எப்படி செலக்ட் ஆயிரும் நம்புகிறேன், கண்டிப்பாக செலக்ட் ஆயிரும்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுப்போம். பட் உண்மை என்னன்னு நமக்கு தான் தெரியும். நிறைய இன்டர்வியூ போவோம், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளில வந்துடுவோம். ஆப்டிடியூட்லாம் படிச்சிருப்போம், பட் அங்கே போனால் மட்டும் எல்லாம் மறந்துடுற மாதிரி இருக்கும். இந்த உலகமே ரொம்ப புதுசாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணால் செகண்ட் ரவுண்ட் போனால் டெக்னிக்கல் ரவுண்ட் ஏதாவது ஒன்று போயிடும். எல்லாத்தையும் மீறி கஷ்டப்பட்டு இன்டர்வியூ ரவுண்டுக்கு போனால் இங்கிலீஷ் பேச வராது, திக்குவோம், பயப்படுவோம். அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டோம். சரி ஓகே, இந்த இன்டர்வியூலாம் என்ன, நமக்கு இன்னொரு இன்டர்வியூன்னு நினச்சிருப்போம். அதே மாதிரி நினச்சி காலேஜ் ஃபைனல் இயர் ஃபுல்லாக போயிருக்கும். அவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கியிருப்போம். சரி ஓகேடா, இதை மட்டும் நம்ம நம்ப வேணாம், நம்ம வெளியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஆஃப்லைனில் நம்ம காலேஜில் கஷ்டப்பட்டது பத்தாமல் அங்கேயும் போய் கஷ்டப்படுவோம். சரி ஓகே, நமக்கு எப்படியும் ஒரு வேலை கிடைச்சோன்னு ஏதோ நம்பிக்கையோடு போயிட்டே இருப்போம். பட் நம்மளை தவிர நம்ம சுற்றி எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ப்ளேஸ் ஆவாங்க, நம்மளோட ரூம்மேட் ப்ளேஸ் ஆவாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. பட் நமக்குள்ளே மட்டும் ஏதோ ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட முகத்தில் கூட முழிக்க முடியாது. வீட்டில் கேட்பாங்க, டே அரவிந்த் என்னானா, டே கார்த்திக் என்னானா, கார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சான்னு கேட்பாங்க. அவனுக்கு வேலை கிடைச்சதுங்க கூட நம்மளால் வீட்டில் சொல்ல முடியாது, அப்படி ஒரு நிலைமை இருக்கும். 4 வருஷம் முடிஞ்சிருக்கும், கடைசியில் வேலையும் கிடச்சிருந்துருக்காது. ஃபஸ்ட் டைம் இந்த 4 வருஷத்தில் ஊருக்கு போகிறதுக்கு, அதை நம்ம அப்பா அம்மாவை போய் பார்க்குறதுக்கு ஒரு தயக்கத்தோடு போயிருப்போம், தயக்கத்தோடு கிளம்பியிருப்போம். ஒரு வேலை இல்லாமல் காலேஜ் விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம அப்பா அம்மா நம்மளை தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளை ஒன்றும் திட்டலாம் மாட்டாங்க. பரவாயில்ல தம்பி வா பார்த்துக்கலாம், பரவாயில்ல பாப்பா நீ பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அன்பாக தான் பேசுவாங்க, அன்பாக தான் நடந்துப்பாங்க. பட் ஸ்டில் நமக்குள்ளே ஒரு சின்ன வழி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த வாழ்க்கை, இதுக்கப்புறம் தான் வில்லங்கிற பேரை ரிலேட்டிவ் சென்டர் ஆவாங்க. அன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருப்போம், என்னப்பா சக்தி காலேஜ் முடிச்சிட்டானா, என்ன பண்ணுறான், 4 வருஷம் ஆச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க அப்படின்னு இருக்கும். அப்படியே வரவும் போகிறவங்களாம் கேட்க ஆரம்பிப்பான், ரோட்டில் போகிறவங்களாம் கேட்க ஆரம்பிப்பான், என்னப்பா பண்ணுற, தம்பி என்ன பண்ணுறான், படித்து முடிச்சிட்டான்லாம், எடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் கஷ்டம், என்ன வேலைக்கு போகிறாளா இல்லை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வீட்லேயும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம தனியாக ரூமில் வந்து உட்காந்துருவோம். எந்த கல்யாணத்துக்கும் போக முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. எங்கே போனாலும் தம்பி என்ன பண்ணுற, வேலை கிடச்சிச்சா, என்ன பண்ணுற, அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டில் இருந்து நமக்கும் கஷ்டம், நம்ம அப்பா அம்மாவுக்கும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் சென்னை கிளம்பி போவோம். அங்கே போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு தேடுவோம், நமக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் சென்னை கிளம்பி போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு அதில் நாமளே சமைச்சிட்டு
கிடைக்கிற ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை, பட் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அண்ட் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவோம், நிறைய கம்பெனி ஏறி இறங்குவோம். எந்த கம்பெனிலுமே அவ்வளோ மதிக்கக்கூட மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெஸ்யூம் ஜெராக்ஸ் எடுக்கக்கூட காசு இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுவோம். என்னானாலும் சரி போயிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவோம். டெலிவரி பாய் ஆகட்டும், நாமளும் இன்றைக்கி கிடச்சிடும் நாளைக்கு கிடச்சின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். வாழ்க்கையில் 1 வருஷம் 2 வருஷம் போயிடும். நமக்கு அடுத்து காலேஜ் முடிச்சு இன்னொரு 50,000 1 லட்சம் பேர் வந்துடுவாங்க. பட் நமக்கு இன்னும் வேலை கிடச்சிருக்காது. சரி ஓகே, இங்கேருந்து நமக்கு வேலையும் கிடைக்கல, இன்னும் செலவு அதிகம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட மறுபடியும் ஓகே நம்ம ஊருக்கே போயிட்டு அங்கேருந்து ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வர ஒரு சிலர் இருப்பாங்க. இல்லை நான் இங்கேருந்து எப்படியாவது கஷ்டப்படுவேன், எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு வேலை எப்படியும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து இன்னும் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி வேணால் போகலாம். பட் வேலை இல்லைங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெரிய நோய் மாதிரி பார்த்து, ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரி பார்த்து, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண வச்சு, வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஏதோ பெருசாக இல்லை போலங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஃபீல் பண்ணுறது ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். பட் அது ஒன்றும் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய குறை கிடையாதுங்க. ஒரு மனுஷன் 22 வயசுலேயே கண்டிப்பாக வேலைக்கு போகணும், உடனே குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றும் கட்டாயம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணாமல் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் சைடில் ஏதாவது படிக்கிறது, ஏதாவது கோர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் அமையாத விஷயத்துக்கு நாம் என்ன பண்ண முடியும்? எத்தனை முறை பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, பட் இப்போ கூட உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அது ஒன்றும் உங்கள் தப்பு கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் ஓவராக ஃபீல் பண்ணணும். பேசுகிறவங்க பேசிகிட்டே தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிற சொந்தக்காரங்க வேலை கிடச்சா மட்டும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஏதாவது ஒன்று பேச தான் போகிறாங்க, அப்போ ஏதாவது ஒன்று சொல்ல தான் போகிறாங்க. நம்ம லைஃப் நம்மளோடது, நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணுறோம், எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யார் என்ன சொல்கிறாங்கன்னா தயங்காதீங்க. இவ்வளோ வருஷம் ஆகி வேலை கிடைக்கல, இவ்வளோ மாதம் ஆகி வேலை கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான வெளிச்சம் பிறக்கும். ஹார்ட் ஒர்க் மட்டும் என்றைக்குமே விடாதீங்க. எவ்வளோ வேணால் கஷ்டமாக இருக்கலாம், என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெயின் வேணால் கோத்ரூ பண்ணலாம். பட் எல்லா வழிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு செமையான வேலை, ஒரு விஷயம் இவ்வளோ டைம் தட்டி போகுது அப்படின்னா ஏதோ ஒன்று செமையாக நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த நம்பிக்கை எனக்குமே விடாதீங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட போய் காசு கேட்க நீங்கள் தயங்காதீங்க. உங்கள் அப்பா அம்மா அவங்க வாழ்க்கையில் 22 வருஷமாக உங்களை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இன்னும் 2-3 வருஷம் உங்களை பார்த்துக்க மாட்டாங்களா என்ன? ஸோ அந்த ஈகோ, அந்த தாட்ஸ்லாம் வேணாம். ரிலாக்ஸாக இருங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது இன்னும் பார்க்க. உங்கள் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிட போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல ஃப்யூச்சர், ஒரு நல்ல ஃபேமிலி எல்லாம் உங்களுக்கும் அமையும். என்ன இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு காது கேட்காத மாதிரி நீங்கள் இருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். விஐபிங்கிறத ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதே மெயின்டைன் பண்ணுங்கள், அப்படியே இருங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கெத்தாகவே இருங்க, தைரியமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இதயத்தின் குரலை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.